ஓம் நமச்சிவாய நாராயணா. நாதந்தாள் வாழ்க. யூடியூப் அன்பர்களே, காலை வணக்கம். ஏஜி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சியான தருணமாக இருக்கிறது. இந்த வீடியோ காணொலியில் நீங்கள் எந்த லக்கணமாக இருந்தாலும் லக்கணத்துக்கு 7ஆம் பாவத்தில் சனி பகவான் இருந்தால் என்ன நடக்கும் அப்படின்னா, சனி முழுமையான பாவக்கிரகம். பாவர்கள் 7ஆம் இடமான களத்திர பாவத்தில் இருக்கிறது நல்லதில்லை. செவ்வாய், சனி, சூரியன், ராகு, கேது இவர்கள் முழுமையான பாவர்கள் என்று சொல்லலாம். இந்த பாவர்கள் 7ஆம் இடமான களத்திர பாவம் நண்பர்கள், தொழில்வழி கூட்டாளிகள், நட்பு வட்டாரத்தை பெரிதும் பாதிக்கக்கூடிய ஆளுமை நிறைந்தவர்களாக இருப்பார்கள். அப்போ 7ஆம் இடம் அவங்களுடைய கண்ட்ரோலில் தான் இருக்கும். அப்போ இந்த பாவ கிரகங்கள் 7ஆம் இடத்தில் இருந்தால் என்ன பலன்கள் அந்த ஜாதகருக்கு நடக்கும் அப்படிங்கிறத பார்க்கும்போது, சனி 7ஆம் இடத்தில் இருந்தால் கணவனோ மனைவியோ, இந்த லக்கணத்தில் பிறந்தவங்க ஆணாக இருந்தால் கணவன், மனைவியாக இருந்தால் கணவன், ஆணாக இருந்தால் மனைவி, அப்படி எடுத்துக்கலாம். துணையாளுடைய போக்கு ரகசியமாக இருக்கும். நம்ம ஒன்று சொன்னால் அவங்க ஒன்று செய்வாங்க. பெரும்பாலும் ரகசியமான வாழ்க்கையாகவே அமையும். அவங்க என்ன செய்கிறாங்க, ஏது செய்கிறாங்க, எப்படி செய்கிறாங்க அப்படிங்கிறத அந்த துணையால் எப்படி போகிறாங்கிறது கண்டுபிடிக்கிறதே ஒரு பெரிய போராட்ட வாழ்க்கையாக இருக்கும். நிறைய பொய் பேசுவாங்க. லக்கணத்தில் 7இல் சனி இருந்தால் திருமணம் சின்ன வயதில் முடிக்கிறதை விட 30 வயதுக்கு மேல் முடிக்கக்கூடிய திருமணங்கள் ஓரளவு நன்மை பயக்கும் திருமண வாய்ப்பாக அமையும். சின்ன வயசில் முடித்தாங்கன்னா அந்த காதல் வர்றது, வேற்று மதத்துடைய கல்யாணம் பண்ணுறது, வேற்று சாதியம் கல்யாணம் பண்ணுறதெல்லாம் இந்த லக்கணத்தில் 7 இருக்கிற லக்கணத்தில் 7இல் இருக்கக்கூடிய சனி பகவான் இந்த மாதிரி பலன்களை தந்து முடிந்த திருமணம் கொஞ்ச நாட்களே முடிவு பெறுவதற்கான வாய்ப்புகளை சனி பகவான் கொடுத்து விடுவார். லக்கணத்துக்கு 7ஆம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் முன்கோபம், மூர்க்கத்தனம், அடிமையாக இருக்க வேண்டும் என்று துணையாலே நினைக்கக்கூடிய இருப்பிடம் அப்படிங்கிறது செவ்வாயுடைய இருப்பிடம். எதுக்கெடுத்தாலும் கை நீளும், வார்த்தை போர் நீண்டு கொண்டே இருக்கும். அது மூலம் குடும்பத்தில் பிரச்சனைகள் வரும். சகோதரி உறவுடைய ஆளுமை அந்த துணையாளுக்கு அதிகமாக இருக்கும். அவங்க தான் ஆட்டி வைப்பாங்க. இப்போ ஒரு கணவனுடைய ஜாதகத்தில் லக்கணத்தில் 7ஆம் இடத்தில் செவ்வாய் இருந்துன்னா, செவ்வாய்ங்கிறது சகோதர காரகத்துவத்தை குறிக்கக்கூடியது. மனைவியோடு கூட பிறந்தவங்களால் உங்களுக்கு கஷ்டங்களும் துன்பங்களும் நிறைய வரும் என்பது தான் உண்மை. லக்கணத்துக்கு 7இல் செவ்வாய் இருந்ததுன்னா கணவன் பணிஞ்சு போகிறது தான் ரொம்ப நல்லது. லக்கணத்துக்கு 7இல் ராகு இருக்கிறார்னு வச்சுக்கொள்ளுங்க. ராகு 7இல் இருந்தார் அப்படின்னா கலப்பு திருமணம் அதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். மத வெட்டு, ஜாதி வெட்டு, திருமண வாய்ப்புகள் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். ராகுனா கொஞ்சம் முரண்பட்ட கருத்துடையவங்க, கொஞ்சம் பிடிவாத குணங்கள் அதிகமாக இருக்கும். கணவனோ மனைவிக்கோ பிடிவாத குணங்களால் அந்த குடும்பத்தில் பிளவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. விட்டு கொடுத்து போக மாட்டாங்க. உங்கள் ஜாதகத்தில் ராகு 7ஆம் இடத்தில் இருந்தாங்கன்னா நீங்கள் கணவனோ மனைவியோ நீங்கள் பொறுமையாக போகிறது, கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா இந்த குடும்ப வாழ்க்கை கொஞ்சம் சீரும் சிறப்புமாக இருக்கும். கேது 7ஆம் இடத்துல இருந்தால் ஞான மார்க்கத்தை தான் அதிகமாக விரும்புவாங்க, பக்தி மார்க்கத்தை விரும்புவாங்க. 7ஆம் இடத்தில் கேது இருக்கக்கூடிய ஆண் பெண்களுக்கு இல்லற வாழ்க்கையில் ஓரளவு நாட்டங்கள் இருக்காது. எப்படி சின்ன வயசுலேயே திருமணம் ஆனாலும் அவர்கள் பக்தி மார்க்கத்தான் போவாங்க, கணவனாக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும். அப்போ இல்லறத்தில் நாட்டம் இல்லைனாலே அந்த குடும்பத்தில் விரிசல்களும் விரும்பத்தகாத சம்பங்களும் நடக்கும். சூரிய பகவான் 7ஆம் இடத்தில் இருந்தால் ஆளுமை மிக்கவர் சூரிய பகவான் தான். எல்லா கிரகங்களுக்கும் ராஜ கிரகமான ஒரு ஆத்மான கிரகங்கிறது சூரிய பகவான். சூரியன்கிற இருந்தாலே தலைமை தாங்கக்கூடிய பண்பு இருக்கும். சூரியன் இருக்கப்பட்ட 7ஆம் இடத்தில் இருந்த ஜாதகருக்கு மனைவியாக இருந்தாலும் கணவனாக இருந்தாலும் ஆளுமை திறன் கொண்ட நல்ல முடிவில் இருக்கக்கூடிய மனைவியாக இருப்பாங்க, கணவனாக இருப்பாங்க. நிர்வாகத் திறமை பளிச்சென்று இருக்கும். தலைமை ஏற்று நடத்தக்கூடிய பாங்கு அவர்களுக்கு இருக்கும்.
அதனால் நிர்வாகத்தை அவங்ககிட்ட ஒப்படைக்கிறது ரொம்ப நல்லது. எந்த லக்கணத்தில் சேர்ந்த ஆண்மகனாக இருந்தால் மனைவிட்ட நிர்வாகத்தை ஒப்படைக்கணும், மனைவியாக இருந்தால் கணவன்கிட்ட நிர்வாகத்தை ஒப்படைக்கணும். செழுமையாக செம்மையாக தலைமை பண்பு ஏற்று திறமையாக நடத்தக்கூடிய நிர்வாக வாய்ப்புகளை சூரியன் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கொள்வார். அவள்கிட்ட ஏற்கனவே திறமை இருக்கும். அதனால் அந்த திறமையை அவங்க பயன்படுத்தி நான் தான் இதை செய்ய முடியும், என்னையால் முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் விட்டு கொடுத்து நீங்களே செய்யுங்க அப்படின்னு விட்டுட்டு கொடுத்தீங்கன்னா அந்த குடும்பத்திலும் எந்த பிரச்சனைகளும் இருக்காது. பொதுவாக லக்கணத்துக்கு 7ஆம் பாகத்தில் பாவர்கள் இருந்தால்னா நட்பு விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். கொடுக்கல் வாங்க விஷயத்திலும் யார்ட்டையா ஜாமீன் கையெழுத்து போட விஷயத்திலும் தெளிந்த சிந்தனையுடன் புரிந்த அனுபவத்துடன் கையெழுத்து போடணும். இல்லைனா நீங்கள் கூட பிறந்தவங்களே கூட பிறந்த நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பை உங்களை நிறைய ஏமாற்றிட்டு போகிற வாய்ப்புகள் கூடுதலாக இருக்கும். பாவக்கிரகங்கள் இருக்கும் போது தொழிலாளிகள் அமைதியில் பிரச்சனைகள் இருக்கும். பெரிய தொழிலதிபர் வியாபார நிறுவனம் நடத்தக்கூடியவங்களுக்கு அவங்களுக்கு அமையக்கூடிய தொழிலாளர்கள் உங்களுக்கு விரும்பத்தகாத இருப்பாங்க. நீங்கள் சொல்படி கேட்க மாட்டாங்க, கொஞ்சம் முரண்பட்ட கருத்தாக இருப்பாங்க. அவங்களாம் அட்ஜஸ்ட் பண்ணி போனால் மட்டும்தான் அந்த தொழில் நிறுவனத்தை நடத்தக்கூடிய அமைப்பை இந்த 7ஆம் பாவத்தில் இருக்க பாவ கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. ஒரு பெல் பட்டன் வரும், அதை அழுத்திக்கிடுங்க. அப்படின்னா நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்